ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி ஒரு சாரிக்கு குச்சி ஒர்க், அதாவது முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல சுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முந்தியில் வரும் இல்லையா, அந்த முடிச்சு ஒர்க்கு வந்து எப்படி நீங்களாகவே போட்டுக்கலாம் வீட்டில் இருந்து அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் சாரிக்குமே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை டைலரிங் ஷாப்பில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க சாரி வரும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதுவே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி கூட எடுத்து பண்ணலாம். இப்போது இந்த முடிச்சு போடுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஊசி தான். இந்த ஊசியை நீடில் யூஸ் பண்ணி ஒரு சில ட்ரிக்ஸ், அதாவது நம்ம எப்படி இதை வந்து செய்யணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த முடிச்சு போடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நீடியில் வந்து நீங்கள் டைலரிங் மெட்டீரியல் வாங்குவீங்க இல்லையா, அந்த ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய நீடில், நார்மல் ஊசியை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்ம இந்த முடிச்சியை வந்து போட்டு முடிச்சிடலாம். ஒரு 1/2 ஹவரில் ஒரு சாரிக்கு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு இன்ச்சு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு தான் இந்த முடிச்சையே வந்து போடுவேன். அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு நான் அந்த த்ரெட்டை கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணுறதா சுற்றி கொடுக்குறேன். அப்படி சுற்றும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது ஆள்காட்டி விரலை அது மேலே வச்சு த்ரெட்டை கீழே கொண்டு வரேன். இப்போ நீடியில் வந்து த்ரெட்டு சுற்றணும் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு கீழே இருக்க த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். இப்படி இழுக்கும்போது எல்லா த்ரெட்டுமே வந்து நமக்கு ஒரே டைமில் மேலே வந்துடும். அதே மாதிரி முடிச்சு எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம இப்படி தள்ளி வந்து டைட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த முடிச்சு விழுந்துடும். நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் பண்ணி காமிட்டு பாருங்கள். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு த்ரெட்டை வந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கையில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் தெரியல அப்படின்னா கையில் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் அளந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவனாக தெரியும். பார்க்க வந்து நீட்டாகவும் தெரியும். நீங்களாக வீட்டில் போட்ட மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக போட்ட மாதிரி இருக்கும். த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றி கொடுங்க. ஆள்காட்டி விரல் மேலே சுற்றி நல்லா நீட்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஆள்காட்டி விரல் இருக்குல்லையே, அதுக்கு மேலே சுற்றி இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. நீடியில் திருப்பி அந்த கீழே இருக்க த்ரெட்டை வந்து இப்போ மேலே எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுக்கும்போது நமக்கு த்ரெட்டு எல்லாமே பிரியாமல் ஒன்றா வந்துடும். இப்போ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி முடிச்சு கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் போடுறதுக்கு வந்து ஷாப்பில் தான் கொடுத்து போடணும் அப்படின்னு இல்லை, வீட்டில் இருந்தே இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா போடலாம். இப்போ வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சாரிக்கு ப்ளவுஸ் இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு தான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அதனால் நான் பிரிச்சுட்டு நான் வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி குச்சி, அதாவது முடிச்சு வந்து போட்டு கொடுக்குறேன். நீங்களும் இது பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே செட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி முடிச்சு போடுற ஒர்க்கு, ப்ளவுஸுக்கு நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, டிசைனு ப்ளஸ் இப்போல்லாம் சாரீக்கு வந்து ப்ரீ ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. நானுமே அந்த ப்ரீ ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இல்லை என்கிட்ட ஆரி ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ, எப்படி வேணுமோ, எந்த டைமில் வேணுமோ நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த மாதிரி சுங்கு, அதாவது முடிச்சு ஒர்க் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். நான் மறுபடியும் இன்னொரு சாரி வரும்போது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆல்ரெடி எல்லாமே கீழே வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதனால சுலபமாக போட்டுடலாம். இதுவே வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நம்ம இந்த த்ரெட்டெல்லாம் எப்படி பிரித்து போடுறது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா
அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னோடய சேனலுக்கும் க்ரோத் ஆன மாதிரி இருக்கும். இந்த முடிச்சு ஒர்க்லேயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் நம்ம பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு இந்த மாதிரி சாரி முடிச்சு ஒர்க் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் அதுக்கான ட்ரிக்ஸு அண்டு டிப்ஸையும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இதில் நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப வில்லேஜ் சைடு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 ருபீஸ் தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒர்க்குக்குமே கடையில் கொடுத்தீங்க, டைலர் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 75 ருபீஸ் வாங்குகிறாங்க. இதுவே நீங்கள் வீட்டிலேருந்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆர்டர்ஸுமே நிறையா வரும். ஆரி ஒர்க்குமே அப்படி தான். இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா இதையும் சேர்த்து போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா இருக்கும். எல்லாமே நீங்களே செட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் போடலாம். இடையில வந்து நமக்கு இந்த மாதிரி முடிச்சு ஒர்க் வந்தது அப்படின்னா அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு ஆரி ஒர்க் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது. அந்த ஒர்க் முடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன முடிச்சு ஒர்க் ஏதாவது ஆர்டர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அப்போ தான் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இப்போ சொன்னால் புரியும் அப்படிங்கிறத வந்து நான் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். என்னோடய சேனல் வந்து 300 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இனிமேலும் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனையும் உங்களுக்கு பிடிச்ச அதாவது நீங்கள் சொல்கிற டைமில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.